நம்மக்கிட்ட உலகத்திலேயே ரொம்பவே டேஞ்சரஸான ஜாப்ஸ் பத்தி கேட்டா, ஆர்டினரியா நம்ம சொல்றது லைட் ஹவுஸ் கார்ட், டீப் சீ டைவர்ஸ் இத மாதிரி ஜாப்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனா இந்த உலகத்துல ரொம்பவே டேஞ்சரஸான அண்ட் ரொம்பவே லைஃப் ரிஸ்கிங்கான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. இதையும் தவிர அதை பத்தி மக்களுக்கு பெருசா தெரிஞ்சதும் இல்லை, அதை பத்தி யாரும் பெருசா பேசுறதும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ரொம்பவே டேஞ்சரஸான சில ஜாப்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் முதலாவது ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வெனம் கலெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப். ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உயிருக்கே ரொம்பவே ஆபத்தான பாம்புகள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா அந்த பாம்புகளில் இருக்கிற விஷத்தை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான கிங் கோப்ரா, பிளாக் மாம்பா அண்ட் பைட்டன் இது மாதிரியான பாம்புகள் எல்லாம் நேரில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட நம்மளோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். ஸோ இப்படி எதுக்காக பாம்புகளோட விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் செய்ய. ஏன்னா இந்த பாம்போட விஷயத்துல தான் சில நோய்களை க்யூர் பண்ணக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இந்த விஷயங்களை எடுக்கிறாங்க. ஸோ இவங்க செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஸோ பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விதம் இருக்குது. சில நேரங்களில் இந்த பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் குறைவாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலையை செய்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்யணும்னா உடம்பளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே தைரியமான ஒரு பர்சனாகவும் இருக்கணும். அண்ட் ஃபோக்கஸ் 100 விதம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பில் மட்டும்தான் இருக்கிறவராக இருக்கணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டொர்னேடோ ரிசர்ச்சர். ஸோ இந்த வேலையோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உலகத்தில் காணப்படுற ரொம்பவே வலுவான புயல்களை கண்காணிக்கிறதா இருக்குது. ஸோ அந்த புயலோட காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா பொருட்களுமே தூக்கி எறியப்படுற சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த புயல்ல பக்கத்தில் போய் அதோட வேகத்தை கண்காணிக்கிறதா இருக்கும். ஸோ இந்த வேலையை செய்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்களா இருக்கணும். மழை, காற்று, அன்பிரடிக்டபிளான நேச்சர், எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் எல்லாத்தையுமே நேரடியாக எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு இந்த வேலையை செய்கிறது நினைக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வேலையை செய்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவங்களோட உயிரை ஆபத்தில் பணிய வச்சு தான் உலகத்துக்கு புதிய புதிய அறிவெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவ் ரெஸ்கியூவர் இல்லைன்னா கேவ் டைவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப். ஸோ இந்த வேலையுமே ரொம்பவே ஆபத்தான ஒரு வேலைன்னு சொல்லப்படுது. பொதுவாக குகைகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கும், வாட்டர் ஃப்ளூட்ஸ் இருக்கும் அண்ட் நெரோவான டனல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனாலே இதில் வேலை செய்கிறவங்களோட லைஃப் 100 விதம் ரிஸ்கில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே கேவ் டைவர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அவங்க அங்கே எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மட்ல, டார்க்கான வாட்டரில், 0 விசிபிலிட்டியில் அவங்களோட லைஃபே ரிஸ்கில் வச்சு அங்கே போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி இந்த கேவுக்குள்ளே வேலை செய்கிறதுன்னு சொல்லப்படுறது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்குது. ஒரே ஒரு தவறான முடிவு எடுத்தாலோ, ஒரே ஒரு தவறான செயல் செஞ்சாலோ அதுக்குள்ளே போகிற டைவர்ஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்கியூவராக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் லாங் அங்கேயே ட்ரப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பை காப்பாற்றுறதும் ஒரு இம்பாசிபிளான வேலையாக போயிடும். ஸோ இப்படி ஜாப்பை செய்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாமினா வேணும்னு சொல்லப்படுது. இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா மக்களோட லைஃப்பை சேவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட லைஃபே ஒரு ரிஸ்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா லாவா ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப் ரொம்பவே ரேரான ஒரு ஜாப்னு சொல்லப்படுது. நிறைய பேரால் பேசப்பட்டதும் இல்லை. ஸோ இவங்களோட ஜாப் பார்த்தீங்கன்னா லைவ் வல்கனோக்குள்ளே இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கேஸ், லாவா, ஆஷ் இது எல்லாமே ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும் இவங்களோட உயிருக்கு. ஒரு ஸ்டெப் கூட பிழைய வச்சாலே இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு மரணம் வந்துடும். ஸோ இவ்வளோ டேஞ்சரஸான ஜாப்பை செய்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பர்பஸ் என்னன்னா வல்கனோட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாவா சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அண்ட் ஏர்லியாக எரப்ஷன் ஏதாவது வரப்போகுதா இல்லையான்னு சொல்லி எப்பயுமே மானிட்டர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது எரிமலை வெடிப்புகள் நடக்க சான்சஸ் இருந்தால் அதை பற்றி மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட வேலைக்குள்ளவாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா 1000 பாகை செல்சியஸ் டெம்பரேச்சரில் லாவாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாவாவோட கேஸை இன்ஹேல் பண்ணினாலும் கூட அவங்களோட லைஃபுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஷில் இருக்கிறதால விசிபிலிட்டியும் 0வாக இருக்கும். லைஃப் த்ரெட்னிங் டாஸ்காக இது இருக்குதுன்னு சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் விண்டோ கிளீனர் இன் எக்ஸ்ட்ரீம் ஸ்கை கேப்பர்ஸ். ஸோ இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜாப்பாக தான் இருக்குது. ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஜாப்புலேயும் வருது. ஏன்னா மிகப்பெரிய உயரமான பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 800 ஃபீட்டையும் விட உயரமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் சேஃப்டி ஹார்னஸ் ரூப்ஸில் மட்டுமே இருந்து கொண்டு அங்கே இருக்கிற விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இவங்களோட ஜாப்பாக இருக்குது. ஸோ இவங்க இந்த வேலையை செய்கிறப்ப ஸ்ட்ராங்கான வைன், சடனான கஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மெக்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலும் போதும் லைஃப் முடிஞ்சிடும்னு சொல்லலாம். ஸோ இந்த வேலையை செய்கிறதால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக க்ரியேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸும் 100% அந்த வேலையில் மட்டும்தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே பாதிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. டெய்லி ஒர்க்கும் ஹைட்டும் ப்ளஸ் ரிஸ்க்கும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இந்த ஜாப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க் மூவர் இல்லைனா போலர் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப். இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமான கோல்டையும் ஐசி வெதர்லேயும் தான் அவங்களோட வேலையை டெய்லியுமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலே இது ஒரு லைஃப் ரிஸ்க்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப குளிரான இடங்களில் பனியால் மூடப்பட்ட பனிக்கட்டிகளில் அவங்க டெய்லியுமே வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ரிஸ்க் இருக்குன்னா அந்த குளிர்நீர் காரணமாக அங்கே வேலை செய்கிறவங்களோட உடல் இருக்கிற வெப்பம் புரிய தொடங்கும். ஸோ அதனால் ஹைப்போதெர்மியா வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர் நீர்களில் விழுந்தால் அவங்களோட உயிரை காப்பாற்றுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். அண்ட் பனிக்கட்டிகள் எல்லாம் இடிந்து விழுகிற நேரத்தில் அவங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேலையோட நோக்கம் என்ன, எதுக்காக இங்கே போய் வேலை பண்ணுறாங்கன்னா காலநிலை மாற்றத்தை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக, இந்த பனிக்கட்டியின் நிலைத்தன்மையை கண்காணிக்கிறதுக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்வாயர்மெண்டல் மானிட்டரிங்காகவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலையை செய்யுமே உடல் அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்பவே அதிகமான தைரியம் தேவைப்படுது. ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாம் டிஸ்போசல் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய ஜாப். இதுவும் ரொம்பவே ரேராக பேசப்படுற ஒரு ஜாப்பாக இருக்குது. இந்த வேலையுமே குறைஞ்சளவு ஆட்கள் தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. பாம் டிஸ்போசல் டெக்னீஷியன்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிமோட் ஏரியாஸில் தான் இருக்கும். ஸோ அவங்க ரிமோட் ஏரியாஸில் இர்ரெகுலரான எக்ஸ்ப்ளோசிவ்ல அன்ஸ்டேபிளான பாம்ஸில் ட்ராப்ஸ்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே கூட அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டெத் வந்துடும். ஸோ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் 100% இந்த ஜாப்பில் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை செய்யணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபியரை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். அண்ட் டெய்லியுமே இந்த ஜாப்பை செய்கிறது பார்த்தீங்கன்னா லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாமே டெய்லியுமே மக்களால் செய்யப்பட்டுக்கிட்டு தான் வருது. ஆனால் இதை பற்றி பேசுறது ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம். தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அவங்களோட லைஃப் ரொம்பவே ரிஸ்கில் போட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எந்த வேலை உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.